ஐபிஎல்ல பேட்ஸ்மேனாக ஒரு ரவுண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஹலோ, எனக்கு கொஞ்சம் பேட்டிங் வரும். ஆஃப் த ஃபீல்டு வந்து ஏகப்பட்ட லவ் லெட்டர்ஸ். எங்க அக்காங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உனக்கு எதுக்கு இவ்வளோ பேர் லவ் லெட்டர் அனுப்புறாங்க? நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். சச்சின் பெருசா வந்து அனலிட்டிக்ஸ் டேட்டால தோனியோட அனலிட்டிக்ஸ்லாம் இங்கே இருக்குங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு என்ன ஸ்பெஷலாக வச்சிருக்கீங்க? ஹார்ட் பீட்னே நான் சொல்லுவேன். நிறைய விஷயம் எடுக்க முடியல. சம் ஆஃப் தம் ஆர் லைக் கட் சென்சார்ட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் மசாலா. இன்னைக்கு நம்ம கூட 2 கெஸ்ட் இருக்காங்க. முதல் கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா பன்முக தன்மை கொண்டவர். அவர் ஒரு முன்னாள் இந்திய ஃபாஸ்ட் பவுலர்னு எல்லாருக்குமே தெரியும். அதை தவிர சிஎஸ்கே மற்றும் தமிழ்நாடு டீம்ஸோட போலிங் கோச்சாகவும் இருக்காரு, காமெண்ட்ரி வேற பண்றாரு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த ஒரு ஸ்மைல் தான் லக்ஷ்மிபதி பாலாஜி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். 2வது கெஸ்ட் லக்ஷ்மிபதி பாலாஜி ஜூனியர் ஆரான். ஹாய் ஆரான். ஹாய். ஷை டைப்லாம் கிடையாது அவர் சுத்தமா. ஆனா பாலாஜி வந்து கொஞ்சம் ஷை டைப் தான் இல்லையா எப்பவுமே? கண்டிப்பா. நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்னா அந்த ஒரு கொஞ்சம் ரிசர்வ் பர்சன், கொஞ்சம் குவாய்ட்டா என்னோட ஸ்பேஸ்ல இருக்கிற பர்சன். எங்க ஆள் வந்து கண்டிப்பா விட்டு விளையாடுவாரு, எக்ஸ்பிரசிவ் அண்ட் ஐ லைக் தட். பட் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ற, அட்மையர் பண்ற விஷயம் உங்களோட அந்த பளிச்சு புன்னகை தான். ஸ்டார்டிங்லேருந்து பார்டர் தாண்டி எல்லாரையும் வந்து கவர்ந்த ஒரு விஷயம். எப்படி இது நேச்சுரலா வந்ததா இல்லை சில டாக்டர் சர்ஜரி செஞ்சதுனால வந்ததா? ரெண்டுமே. ஒன்று வந்து சர்ஜரி, எனக்கு இந்த ஜா சர்ஜரி நடந்தது இந்த 2003. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு அலைன்மெண்ட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அது நார்மலாக பல்லு பிடுங்க தான் போனேன். அதை வந்து டாக்டர் வந்து இழுத்து நல்லா உள்ளே வச்சு தைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் சொல்லலாம். பட் சம்டைம்ஸ் லைக் நார்மலி எனக்கு வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொஞ்சம் பிடிக்கும், அந்த ஸ்மைல் எக்ஸ்ப்ரெஷன் பிடிக்கும் எனி சுச்சுவேஷன். ஸோ ஃப்ரம் சைல்ட்ஹுட் இது வந்து ரீசெண்டாக நான் வந்து டெவலப் பண்ணதோ இல்லை கிரிக்கெட்டுக்கு அப்புறம் டெவலப் பண்ணதோ கிடையாது. சின்ன வயசுலேருந்தே ஐ லைக் டு பி லிட்டில் பிட் நேச்சுரல் வித் வாட் எவர் கம்ஸ். ஐ லைக் டு ஒரு ஹார்ட் திங்காக இருந்தாலும் நான் ஐ ஜஸ்ட் லாஃப் அண்ட் கோ. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை, இப்படி சிரிச்ச முகமா இருக்கிற ஒருத்தரை வந்து கிட்னாப்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமா, இது ஒரு உண்மை கதை. அஸ்வினுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி கல்லி கிரிக்கெட்ல ஒரு பெரிய பிஸ்தாவா இருந்த பாலாஜியை கிட்னாப் பண்ணிட்டாங்க இல்லையா ஒரு வாட்டி? கிட்னாப்னா என்ன, அந்த மேட்ச் ஆட விடாமல் பண்ணுறதுக்காக ஒரு நம்ம ஊரில் அந்த டிப்பிக்கல் அந்த டென்னிஸ் பால் கேங்கில் பண்ணுற அந்த சின்ன ஒரு டக் வார்ன்னு சொல்லுவேன். ஏன்னா லோக்கலில் அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ அந்த டைம் வெரி யங். ஸோ கப்புள் ஆஃப் சீனியர் அந்த பார்க்குறவங்க நம்மளை தனியாக கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ ப்ராப்ளி அந்த லோக்கல் தக்ஸாக இருக்கலாம். ஸோ நம்ம ஊர் ஏரியா பசங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஏரியாவில் வெயிட்டான ஆளுங்க யாராவது செட் பண்ணியிருப்பாங்க. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் 12 years old, 13 years old. ஸோ அந்த டைமில் ஒரு 12 years old பசங்களுக்கு அவ்வளோவா ஒரு வயசில் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் தெரியாது. ஸோ அதனால் அது வந்து லிட்டில் பிட் ஒரு அவேர்னஸும் க்ரியேட் பண்ணுச்சு என்னோடய லைஃப்பில். ஒரு நைஃப் பாயிண்டில் இருந்தது அண்ட் லிட்டில் பிட் அந்த ஃபியரும் எடுத்தது எனக்கு அந்த சின்ன வயசில் நடந்தது. ஸோ அந்த ஃபியர் ஆஃப் நைட்டில் நிறைய போகிறத பற்றிலாம் எனக்கு அவ்வளோ பெருசாக இல்லை. நான் 12 வயசுலேருந்து நைட்டில் நிறைய ஃப்ளட் லைட் ஆகிட்டு லேட்டாக வருவேன். நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க, எப்படி வந்து நீ உங்கள் வீட்டில் அந்தளவுக்கு தைரியமாக விட்டுருக்காங்க. ஸோ எங்கள் பேரண்ட்ஸும் நான் கிரிக்கெட் ஆடுற ஏதோ அந்த டைமில் 90s அதுதான் கல்ச்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஓப்பன் சொசைட்டி. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து பல தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸோட வாழ்க்கையில் திருப்பு முனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினும் சொன்னார், இப்படி ஒரு விஷயம் வந்து அவரோட கரியரை ஷேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்து இந்த திரும்பி அடிக்கிறதுலையும் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் இல்லையா? வந்து லோக்கல் கல்லி திரும்பி அடிக்கிறது அந்த ஸ்விட்ச் ஒரு அந்த ஸ்விட்ச்ன்னு சொல்லுவோம். அவர் அடிக்கிறாரு நல்ல ஸ்விட்ச். இப்போ என் பையன் அடிக்கிற மாதிரி தான் திரும்பி எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்கான். ஸோ ஸ்விட்ச் இட் அந்த டைமில் வந்து இப்போ ஸ்விட்ச் இட்டுன்னு அதுக்கு பேர், அந்த டைம்லலாம் அதுக்கு ஸ்விட்ச் இட் அது மாதிரிலாம் கிடையாது. ரிவர்ஸ் ஸ்வீப்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஃப்ளவர் ஆடுவார் 90s. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்ட் புக் ஸ்ட்ரோக்லாம் கிடையாது. நீங்கள் ரைட்டில் நிற்கிறவன் லெஃப்ட்டில் நின்று அடிக்கணும், லெஃப்ட்டில் நிற்கிறவன் ரைட்டில் நின்று அடிக்கணும். பட் இப்போ அந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட் அது மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் ஷாட்லாம் இப்போ பயங்கர மார்க்கெட்டில் நல்ல விலை போகிற விஷயமா இருக்குது. பார்த்தீங்கன்னா வார்னர் அடிக்கிறது, நிறைய கிவின் பீட்டர்சன் அடிக்கிறாரு. இப்போ நார்மலாகவே அந்த ஸ்ட்ரோக் வந்து ஒன் ஆஃப் த இன்னோவேட்டிவ் ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. பட் அப்போல்லாம் அது கல்லி கிரிக்கெட் அதுலேயே இருந்தது. நிறைய கல்லி கிரிக்கெட்டில் நிறைய வேரியேஷன் இருந்தது. ஸோ ஸ்லோவாக அதை நான் திருப்பி பார்க்குற ஒரு சான்ஸ் இந்த T20 நிறைய அதோட ஃபார்முலா நிறைய வருது. இதை இப்போ செஞ்சிருந்தா வந்து நமக்கு ஒரு
ஐபிஎல்ல பேட்ஸ்மேனாக ஒரு ரவுண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஹலோ, எனக்கு கொஞ்சம் பேட்டிங் வரும். தெரியுமே, கொஞ்சமா வரும். வந்து ஷோயப் அக்தரியே 6 அடிச்ச ஆளு, சொட்டி அடிச்சு பாகிஸ்தான் பிரசிடென்ட்டையே வந்து வியக்க வச்சவர். அது எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி? வந்து இவ்வளோ ஒரு பல வாட்டி உங்ககிட்ட கேட்ட ஒரு கேள்வி தான். ஆனாலும் வந்து நினச்சி பாருங்களேன், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் டு ஃபாஸ்ட் பவுலர் அல்டிமேட் இன்சல்ட்னா அந்த மாதிரி ஒரு 6 அடிக்கிறதா வந்து. ஸோ என்ன சொன்னார் ஷோயப் அதுக்கப்புறம்? என்ன சொல்லுவார், ஏதாவது திட்டிருப்பாரு பஞ்சாபியில், அவங்க லாங்குவேஜில் உருதுல ஏதாவது திட்டிருப்பாரு. நம்மளுக்கு புரியாததால கொஞ்சம் அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகலை. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து சின்ன வயசுலேயே என்ன பயங்கரமாக அஃபெக்ட் பண்ண விஷயம். ஏன்னா நிறைய அந்த டைமில் 90s and 80s நான் அவ்வளோவா மேட்ச் பார்க்கல. பட் 90s பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் இஸ் ஹியூஜ். நீங்கள் வந்து தட் வாஸ் லைக் ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிஃபைங் ஒரு வார் மாதிரியே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் இருக்கும். சின்ன வயசில் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பையனாகவே நான் வந்து என்னை நினைக்கிறேன். பிகாஸ் அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷனும் நான் சொல்லுவேன் கிரிக்கெட் எடுத்ததுக்கு. ஸோ அந்தளவுக்கு அந்த மேட்சஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு ஒரு யங்ஸ்டர், ஒரு டெவலப்பிங் கிரிக்கெட்டாக, ஒரு கல்லி கிரிக்கெட்லேருந்து ஒரு ஆம்பிஷன் இது மாதிரி உருவாக்குச்சு. டெஃபினட்டாக அது போய் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ரியாலிட்டியில் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் நிறைய விஷயம். என்ன அளவுக்கு ஒரு 2 கண்ட்ரியும் மோதுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் பியாண்ட் கிரிக்கெட்டுன்னு நம்ம நிறைய விஷயம் சொல்லுவோம். ஸோ டெஃபினட்டாக அது பியாண்ட் கிரிக்கெட் தான். அந்த வகையில் 6 அடித்தது லக்கா இல்லை தலை எழுத்தா எதுவும் தெரியல. டீம்ல ஆச்சரியப்பட்டிருப்பாங்கல்ல, சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், டெண்டுல்கர். உங்கள் ரைட்டில் தான் இருக்குது அந்த பேட்டு. அந்த பேட்டில் நிறைய கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த பேட்டில் நிறைய கமெண்ட்ஸ் எப்படின்னா, மைண்ட் ப்ளோயிங் ஷாட் ஃப்ரம் பாலாஜி, சச்சின் டெண்டுல்கர் எழுதியிருந்தாரு. டிராவிட் சொல்லுங்க, விஷ் ஐ ஹேட் இந்த மாதிரி ஒரு ஷாட் ஷோயப் அக்தர் அண்ட் ஷமி ஸ்ட்ரைட் 6. நார்மலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து சைடில் தான் அடிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேஸ் வந்து எதிரடி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ சைடில் அடிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் 6 அடிக்கும் போது எல்லாரும் டெஃபினட்டாக வியப்படைஞ்சிருப்பாங்க. அதில் ஜான் ரைட் வந்து நெக்ஸ்ட் பிளாக் பிராட்மேன் என்னை வந்து எழுதிட்டாரு. ஏன்னா அது வந்து ஒன் ஆஃப் பிளாக் பிராட்மேன்றது அந்த டைமில் டைன் ஹெட்லின்ற ஒரு கிரிக்கெட்டர், ஜார்ஜ் ஹெட்லி. டேன் ஹெட்லி அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட்டர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு கெஸ்டர்ஸ் ஃப்ரம் கிரேட் கிரிக்கெட்டர்ஸ். உங்களோட அச்சீவ்மெண்ட் அது மட்டும் இல்லை பாலா, ஆன் த ஃபீல்டில் வந்து பட்டையை கிளப்பிட்டாரு. ஆஃப் த ஃபீல்டு வந்து ஏகப்பட்ட லவ் லெட்டர்ஸ் பாகிஸ்தான்லேருந்து வேற இந்தியாவை தாண்டி. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? வீட்டிலலாம் பயந்தாங்களா? நிறைய லவ் லெட்டர்ஸ் வந்தது அந்த டைமில். டெஃபினட்டாக எங்கள் அக்காங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உனக்கு எதுக்கு இவ்வளோ பேர் லவ் லெட்டர் அனுப்புகிறாங்க, அதுவும் கடல் தாண்டி ஊர் தாண்டிலாம் அனுப்புகிறாங்க, என்ன தான் பண்ண நீ? அவங்களுக்கு அவ்வளோவா கிரிக்கெட் அடிலேஷனை பற்றிலாம் தெரியாது, அதாவது ஃபாலோவிங் ஆஃப் கிரிக்கெட்டை பற்றி தெரியாது. ஏன்னா வெரி மச் நாங்கள் வளர்ந்ததெல்லாம் அந்த மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் அண்ட் கிரிக்கெட் ஒரு பேஷனேட் அந்த ஒரு ஃபாலோவிங் தான் இருந்தோமே தவிர டை ஹார்ட் கிரிக்கெட் ஃபேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க வேறு நல்லா படிக்கிற டைப்பில் 2 பேரும் இன்ஜினியர்ஸ் படிப்பாளிங்க. நம்ம வந்து தருதல மாதிரி சுற்றிட்டு இப்போ வந்து ஏதோ கிரிக்கெட்டில் திடீர்னு ஒரு ஃபேமஸ் ஆனோன்னு ப்ராபப்ளி அவங்களுக்கு ஷாக்கிங் இருந்திருக்கலாம். பட் எனக்கு அது வந்து ஒரு அறியாத வயசு. ஐ வாஸ் ஜஸ்ட் 22, 21, 22, 23 அந்த டைமில் ரொம்ப ஃபோக்கஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்ததால் டெஃபினட்டாக ஒரு சைடில் கொஞ்சம் நம்மளும் வந்து 4 பேர் பார்த்து ஏதோ சொல்கிறாங்க, நம்மளும் பார்த்து ஆட்டோகிராஃப் கேட்குறாங்கன்னு அதெல்லாம் இருக்கும். பட் அதுதானே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் லைஃப்பில் ஒன் ஆஃப் த உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறது, உங்கள் பெர்ஃபார்மன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி பேசுறது. அப்ஸை பற்றி நிறையா பேசியிருக்கோம். நீங்கள் டவுன்ஸ்ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த கரியர் த்ரெட்டனிங் பேக் இன்ஜுரி அதை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி தருணங்களில் வந்து உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக பலம் சேர்த்துருப்பாங்க. அதை தவிர எந்த விஷயங்கள் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணிச்சு? என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க? சரி, பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்லா போயின்னு இருக்கு ஒரு வண்டி, ஒரு எதாக இருக்கட்டும், ஒரு விஷயம் நல்லா போயிருக்கு. திடீர்னு சரி வரும்போது, அது சின்ன வயசில் வரும்போது, உங்களுக்கு தெரியாமல் வரும்போது, உங்கள் கண்ட்ரோலில் இல்லாதது நடக்கும்போது டெஃபினட்டாக அது வந்து ஹார்ட் டு பிலீவ். அதுக்கு வந்து அது அகெயின் அந்த டிட்டர்மினேஷன் நீங்கள் சொல்கிறீங்க, அது எனக்கு இருந்ததான்னு தெரியல. பட் என் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கூட இருந்தவங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க அந்த டைமில் ஃபினாமினல். அவங்களோட பிலீஃப் அதிகமாக இருந்தது என் மேலே. நான் நினைக்கிறதோட என் சுற்றி இருக்கிறவங்க என்னை பற்றி வந்து நீ மறுபடியும் கம்பேக் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது
உங்களுக்குள்ளே தான் இருக்க போகுது. பட் உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு நிஜமாக உறுதுணையாக இருக்கிறவங்க, அவங்களாம் நினைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களை ரொம்ப தொட்ட ஒரு விஷயம் அந்த மாதிரி? மை சிஸ்டர் ஒரு டைமில் நான் ஆல்மோஸ்ட் விட்டேன். ஐ கேவ் அப் அண்ட் ஐ வெண்ட் அண்ட் ஆல்வேஸ் ஐ ஷேர் மை டிசிஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங். அவள் போய் பேசுவேன். ஸோ அவள் சொல்லும் போது நான் ஐ டோன்ட் திங்க் அவ்வளோதான். ஐ மீன் என்னால் முடியல. ஐ மீன் ரியலி ஐ எம் நாட் ஏபிள் டு டூ இட் பிகாஸ் த பெயின் இஸ் எக்ஸ்க்ரூஷியேட்டிங். ஐ ஹவ் டேக்கன் ஆல் எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் டு எவ்ரி திங் நான் வந்து பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. ஸோ ஒரு வார்த்தை சொன்னான் அந்த டைமில், when I was down, winners never quit, quitters never wins. எனக்கு எது வேணா lose is fine, defeat is fine. I can never, நான் வந்து திருப்பி போகிற ஆளே கிடையாது. ஸோ that moment defined my personality. வாழ்க்கையில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துச்சா? பிகாஸ் கிரிக்கெட்டர்ஸ் பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பபுளில் இருப்பாங்க எப்போதுமே. அவங்க கேம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. வெளி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நேரமோ இல்லை ஒரு அவசியமோ இல்லாமல் இருக்கலாம். இந்த இன்ஜுரி வந்து அதை மாற்றிச்சா? கண்டிப்பாக நிறைய விஷயம். இந்த இன்ஜுரி வந்து லைஃப்பில் ஒரு ஏர்லி ஸ்டேஜில் வந்தது. ஸோ நான் பீக்கில் இருக்கும்போது வந்தது. மை லாஸ்ட் சீரீஸ் ஐ வாஸ் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அதுக்கப்புறம் நான் வந்து 3 வருஷம் கிரிக்கெட்டே ஆடல. ஸோ என்னோட இந்தியா பாகிஸ்தான் சீரீஸ், ஸோ அது வந்து இந்தியாவில் நடந்த ரிட்டன் சீரீஸ். ஸோ அந்த சீரீஸ்க்கு அப்புறம் நான் டெஸ்ட் கிரிக்கெட்டும் ஆடல. அதுக்கு 2 வருஷம் கேப்பும் கிடச்சிச்சு. ஸோ இன்ஜுரி, மல்டிபிள் மேஜர் இன்ஜுரிஸ் திருப்பி வந்து அதுக்கப்புறம் சர்ஜரி. ஸோ இது டெஃபினட்டாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்து தானே ஆகணும் லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு பாடம் வந்து அது டெஸ்டினியில் இருந்ததுன்னா அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஐ மீன் ப்ராபப்லி ஐ வில் டேக் இட் அஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய லைஃப்பில். ஸோ டுமாரோ சம்படி வில் பெனிஃபிட் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தட் டைம் ஐ ஹேட் த ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம். எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது, ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது. என் கூட ரைட்டான ஒரு ஆளுங்க கையில் நான் வந்து இருந்தேன். WV ராமன், N ஸ்ரீனிவாசன், இது மாதிரி ஒரு ஆளுங்கிட்ட என்னோடய டைம் இருந்தது. இமேஜின் அந்த டைமில் வந்து டெஃபினட்டாக எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ வாஸ் 24, 25. ஸோ அந்த டைமில் ராம்ஜி, ஸ்ரீனிவாசன், அது மாதிரி ஒரு ரைட்டான சர்க்கிளில் நான் இருந்தது வந்து அந்த 2 வருஷம் பயங்கரமாக என்னை சேஞ்ச் பண்ணுச்சு as a personality. எஸ், பேஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கலாம், பட் கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங்கான. ஆல்சோ ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து யூ கம் அக்ராஸ் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இல்லையா இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூமில்? சச்சின் அவர் வந்து கச்சாமச்சான ஒரு எல்லாரும் ஹேண்ட் பேக்லேயும் வந்து வாட்டர் பாட்டில் போட்டார். அவ்வளோ பெரிய பிராங்க்ஸ்டர் அவர். போட்டாயிட்டு வந்து சோகமாக தானே இருக்கணும். வந்துட்டு எல்லாரோட பேக்லேயும் வாட்டர் பாட்டில், எல்லாரும் பேக் எடுக்கிறாங்க, அவங்க ஹேண்ட் பேக்கு எல்லாம் வெயிட்டாக இருக்குது. என்னன்னு திடீர்னு தெரியல, ஒரு ஆளுக்கு பேக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஜியை தூக்கின்னு போகிற அளவுக்கு ஒரு பிராங்க்ஸ்டர்ஸு. ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுன்னு என்னால் நிறைய விஷயம் எடுக்க முடியல. சம் ஆஃப் தம் ஆர் லைக் கட் சென்சார் பண்ணிடணும். புதுசாக கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம் T20 கிரிக்கெட்லையா வந்து, பிகாஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் அந்த ஃபார்மேட் இல்லை, போக போக வந்த ஒரு விஷயம். பட் உங்கள் கம்பேக்லேயே ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இருந்தது அந்த ஹேட்ரிக் இல்லையா? நீங்கள் CSK ஆடி எடுத்த அந்த ஹேட்ரிக், அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு T20 கிரிக்கெட் எம்ப்ரேஸ் பண்ணுவோம்? நீங்கள் என்னோட கம்பேக் ரெக்கக்னைஸ் பண்ணதே T20னால தானே. பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த 2-3 வருஷம் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிருக்கலாம், ஒருத்தர் மறந்தே போயிருக்கலாம். ஸோ திருப்பி IPL ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து கிடச்சது வந்து பெரிய விஷயம். ஒன் இஸ் மை கிரிக்கெட்டிங் சைட்லேருந்து, இன்னொன்று என் பாடி எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது டிமாண்டை பொறுத்த வரைக்கும், ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ், இன்டர்நேஷ்னல் ஈக்குவலண்ட் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் IPL ஃபஸ்ட் இயர் 2008. அண்ட் உங்கள் பாடி வந்து ரெடி ஆகிட்டு அது டெஸ்டிங் பீரியடில் இருக்குது. ஓகே, முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட்டு நீங்கள் நேராக மேட்ச் தான் ஆடணும். எந்த அளவுக்கு மேட்ச் இருப்பு. ஸோ IPL gave me the opportunity to play and I thank CSK for that. ஏன்னா அவங்க கொடுக்கலன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட் 6 மேட்சஸ் நான் ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் வந்தேன். செகண்ட் ஹாஃபில் வந்து செகண்ட் மேட்ச் ஐ டுக் அ ஹேட்ரிக் அண்ட் 5 wicket all, மச் நீடட் வின். எங்களுக்கு CSK அந்த மேட்ச் வின் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஐ ஃபீல் லைக் வெரி மச் ஒரு சென்னை சிட்டிக்கு ஆடுறதுன்றது வந்து அப்போ தான் ஃபீல். ஒரு ஃபஸ்ட் டைம் யூஆர் டேக்கிங் ரெப்ரசன்டிங் யுவர் சிட்டி அண்ட் யூஆர் ரெப்ரசன்டிங் அ பிராண்ட் ஆஃப் நம்ம பீப்புள். இட் இஸ் ஃபன். பட் CSK வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துட்டீங்க இல்லையா? வந்து பாலாவாக இருந்த நீங்கள் பாலா பாயா ஒரு போலிங் கோச்சாக வந்து
சிஎஸ்கேல இப்போது எப்படி இருக்கு, எந்த விஷயங்கள் மாறி இருக்கு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது, எந்த விஷயம் அப்படியே இருக்கு? ஒரு நியூ என்விரான்மெண்ட்டாக எனக்கு தெரியல. எனக்கு ஆல்வேஸ் லைக் என்ன வந்து என்னோட ஐடென்டிட்டி அங்கே தான் இருந்திருக்கு. ஸோ என்னோட என்ன சொல்கிறது, ஒரு பெரிய நியூஸ் ஒரு சேஞ்சோ எதுவும் எனக்கு தெரியல. முக்கால்வாசி பிளேயர்ஸ் நான் பார்த்த பிளேயர்ஸ், என்னோட ஆடின பிளேயர்ஸ், என்னோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஷேர் பண்ண பிளேயர்ஸ். ஸோ அதே ஒரு என்விரான்மெண்ட், இட் இஸ் லைக் மலரும் நினைவுகள். லாஸ்ட் இயர் ஆனால் நீங்கள் திரும்பி வரும்போது நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது இல்லையா? இந்த மாதிரி என்ன ஆக்ஷனில் இந்த மாதிரி டீம்லாம் எடுத்துட்டாங்க, வயசானவங்களாம் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சிலதெல்லாம் ஆன்சர்லாம் பண்ணீங்க ப்ரெஸ் கிட்ட பேசும்போது கூட. பட் உண்மையிலே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அள்ளு இருந்துச்சா, இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு திட்டத்தோட தான் இறங்குறோம் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்? கண்டிப்பாக ஓரளவுக்கும் ஃபீலிங் இல்லை, ஓரளவுக்கும் பயம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிராண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த பிராண்ட் ஆடுற கிரிக்கெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து ஆடி வின் பண்ணிருந்த டீம். ஸோ டெஃபினட்டாக எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு டீம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வருது, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸு. எஸ், இந்த கேம் வந்து வெறும் வயசை குறிக்கிற கேம் கிடையாது. T20 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்லிங் சுச்சுவேஷன்றது தான் இந்த கேமோட தனித்தன்மை. அந்த கேம் வந்து bowlingல ஹேண்ட்லிங் சுச்சுவேஷன், பேட்டிங்கில் ஹேண்ட்லிங் சுச்சுவேஷன். அந்த கரெக்டான விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் போன பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு நாங்கள் போனோம். ஏன்னா இட்ஸ் ஓப்பன் ஆப்ஷன் டு எவ்ரி ஒன். ஸோ டெஃபினட்டாக எங்களுக்கு கிடைச்ச பிளேயர்ஸ் எல்லாருமே ஹேண்ட்லிங் சுச்சுவேஷன். அதுதான் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மேட்ச் வின்னர்ஸ். ஒரு மேட்ச் ஒரு ஓவர் டிபெண்ட் ஆன் ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் மேட்ச் வின்னர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஏஜ் குரூப்லேயே நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க 36 ஒரு எங்கிடி வாஸ் 21, ஒரு சாம் பில்லிங்ஸ் எங்கிடி இவங்களாம் 21. ஸோ அது மர்ஜ் ஆகணும், கரெக்டாக மர்ஜ் ஆகணும். ஸோ மீன் அதுதான் ஒரு சக்ஸஸ் ஆர் வாட் யூ சே, ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டும் தரப்பான மக்களும் ஒன்று சேர்ந்து தான் வேலை பண்ணணும். உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மைல்கல் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க திரும்பி பார்க்கும்போது? லாஸ்ட் சீசன் வந்து எந்த பாயிண்டில் நீங்கள் உணர்ந்தீங்க வந்து இந்த வாட்டி டைட்டில் அடிக்கிறோம் அப்படின்னு? இல்லைங்க, ஒரு சுச்சுவேஷன், ஒரு க்ளோஸ் கேம்ஸ், அந்த ஃபஸ்ட் மேட்ச்லாம் வின் பண்ணது வந்து ஃப்ரம் நோவேர் வி கேம் பேக். எவ்ரி மேட்ச் இது மாதிரி அது திருப்பி நடக்கும்போது அதுக்கு அடுத்த மேட்சும் அதே மாதிரி தான். கேகேஆரோட அதுக்கு 2-3 மேட்ச், இந்த செமிஃபைனல்ஸ், ஃபர்ஸ்ட் பிளே ஆஃபும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் வர டீமோட பாசிட்டிவிட்டி இன் ட்ரெஸ்ஸிங் ரூம் வில் சேஞ்ச். நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்கேன் கொஞ்சம். ஸோ உங்களுக்கு அது மாதிரி மேட்ச் தேவை. ஒரு சீசனில் நீங்கள் பிரம்மாண்டமாக ஒரு லீடப் கொடுக்குறீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் மற்ற டீமோடு. எல்லா டீமோடையும் ஈக்குவலண்டாக இருக்க முடியாது. ஒரு டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் நோவேர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். கோர்ஸ் ஆஃப் த மேட்ச், கோர்ஸ் ஆஃப் த ரிசல்ட்டை, எக்ஸ் ஃபேக்டர். அது வந்து முடிகிற டைமில் கிளம்பி வரணும். ஸோ கீழே விழுற மாதிரி இருந்து மேலே வரணும். ஸோ அது மறுபடியும் வரும்போது டெஃபினட்டாக டீம் பொட்டென்ஷியல் வைஸ் எல்லோரும் ஈக்குவல் தான். அந்த சிச்சுவேஷன், அந்த மென்டல் எபிலிட்டி, அந்த முடியாதுன்றது எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும், அதை மாத்திர விஷயம். ஸோ அஃப்கோர்ஸ் தோனியோட எபிலிட்டி டு, நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், பட் அவரோட எபிலிட்டி டு ரிமைன் காம் when things are like little bit, ஒரு டைமில் ஃபுல்லாக bowling, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் bowling was questioned big time, and then second half completely changed. So sense of direction இருக்குது ஒரு லீடர் கையில், ஒரு டீமுக்கு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக எந்த ஒரு பதட்டமெல்லாம் அவ்வளோ கிடையாது. ஆல்சோ இந்த ஃப்ளெமிங் எம்எஸோட மெத்தட்ஸ் பற்றி சொல்லும்போது நிறைய ஃபேசினேட்டிங்கான சில விஷயங்கள் வரும் இல்லையா? தோனி வந்து அவரோட டீம் மீட்டிங்ஸ் எல்லாமே 5 நிமிஷத்தில் வைண்ட் அப் பண்ணுவார். பெருசாக வந்து அனலிட்டிக்ஸ் டேட்டாலலாம் வந்து இஸ் நாட் பிக் ஆன் தட். அந்த மாதிரி விஷயம் உங்களை வந்து ரொம்ப கவர்ந்த சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தோனி அண்ட் ஃப்ளெமிங்கோட அந்த லீடர்ஷிப் என்ன வந்து? தோனியோட அனலிட்டிக்ஸ்லாம் இங்கே இருக்குங்க. எல்லாமே வந்து ஸ்டோர்டு. அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவையே கிடையாது. பிகாஸ் he has seen many, he is one of the greatest captain because he foresee things. முடிஞ்ச அப்புறம் டெசிஷன் எடுக்கிறார், முடியறதுக்கு முன்னாடி டெசிஷன் எடுக்கணும். ஆனால் அது எதுவுமே பெருசாக சொல்லலாம் மாட்டார்லாம் கிடையாது. ஆன் ஃபீல்ட் இன்ஸ்டிங்க்டிவாக எடுக்கணும் சில டெசிஷன். சம் ஆஃப் த ஃபீல்ட் செட் நீங்களே ஆடி போயிருப்பீங்க 2010லயோ சரி, 2019லயோ 18லயோ சரி. மேத்யூ ஹேடன் ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்தினது இதெல்லாம் வந்து ஆன் ஃபீல்ட் இன்ஸ்டிங்க்டிவாக எடுக்கிற டெசிஷன். ஒரு
அந்த இடத்துக்கு என்ன தேவை, அந்த டைமுக்கு என்ன தேவை, அது வந்து எல்லாம் கத்துலாம் கொடுக்க முடியாது. டேட்டால வச்சு அனலிட்டிக்ஸை போட்டு கிரவுண்ட்ல எத்தனை பேர் நிக்கிறாங்க, அதெல்லாம் அந்த ஃபீல்ட்ல அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து நேச்சுரல் எபிலிட்டிங்க. அதுதான் ரிமைன் ஒரு லீடர்னா ஒரு மற்றவங்கள நீங்க உங்க கூட எடுத்துட்டு போகணும். அட் த சேம் டைம் அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். நீங்கள் என்ன வேணால் ரெஸ்பாண்ட் பண்ண, சில பேருக்கு தான் அந்த இது இருக்குது, அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுற கேப்சரிங் எபிலிட்டி. அண்ட் அதுக்கு நீங்கள் முன்னாடி போய் ஃபைட் பண்ணணும் சுச்சுவேஷனை. நீங்கள் வெளியே உட்காந்துட்டு நீங்கள் சுச்சுவேஷனை அடிங்க நான் பார்த்துக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. அவர் எத்தனை மேட்ச் எவ்வளோ லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி, காட் கிவன். ஸோ இட்ஸ் வெரி வெரி one of the greatest captain the world has seen. So there is no doubt. அந்த அளவுக்கு அவரோட ப்ரெஷர் ஹேண்ட்லிங் சுச்சுவேஷன், டீம் ஹேண்ட்லிங் எபிலிட்டி, மேன் மேனேஜ்மெண்ட், அட் த சேம் டைம் ரிமைனிங் காம். ஆல்சோ நீங்கள் வந்து நிறைய கோஆர்டினேட் பண்ணது உங்கள் ஃபார்மர் டீம்மேட்ஸோட இல்லையா? உங்களோட அஸ் அ bowling கோச் வந்து ஃப்ளெமிங் ஒரு பக்கம், ஹஸ்ஸி ஒரு பக்கம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிகாஸ் நீங்கள் bowling கோச்சாக இருந்தது உங்களுக்கு புதுசு இல்லை. நீங்கள் தமிழ்நாடுக்கு பண்ணியிருக்கீங்க, அஃப்கோர்ஸ் கேகேஆருக்கு பண்ணியிருக்கீங்க. பட் இந்த சிஎஸ்கே 2.0ல உங்கள் ரோல் எப்படி இருந்துச்சு லாஸ்ட் இயர் எஸ்பெஷலி? கண்டிப்பாக ரோலுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் கிரேட் பிலீவர் இன் ஒரு டீம் செலெக்ஷன் ஆஃப் டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் 11 பேர் நம்பிக்கை வைக்கிறத விட உங்கள் ஸ்குவாட்லேயே எல்லாரும் மேட்ச் வின்னராக இருப்பாங்கன்ற ஒரு இது இருக்கணும். நீங்கள் வந்து 11 பேர் அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டன்ட், பட் இவங்களுக்கும் அந்த 11க்குள்ளே போகிறதுக்கு அந்த சான்ஸும் வாய்ப்பும் கொடுக்குற அளவுக்கு ஒரு ரெடியான பிளேயர் இருக்கணும், செலெக்ஷன் இருக்கணும். ஸோ அதில் நான் ரொம்ப இட்ஸ் நாட் ஒன்லி 11 wins, இட்ஸ் என்டையர் கம்யூனிட்டி அண்ட் அந்த ஃப்ரெட்டர்னிட்டி வின்ஸ். அந்த கம்பேர்டு எல்லாருமே வந்து சிமிலர் கோல் ஆஃப் தாட்டில் இருக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் 100% வி ஆல் லைக் கெட் டுகெதர். இட் இஸ் நாட் அபவுட் இண்டிவிஜுவல். எல்லாருமே ஷேர் பண்ணுவோம் நிறைய ஆங்கிள்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ ஃப்ளெமிங் அதில் தான் ஒரு கிரேட் இதுன்னு அவர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவார். எஸ் ஆர் நோ அது வந்து டைரெக்டாக வித்ட்ரா பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் தான் மெச்சூரிட்டி. ஸோ நீங்களும் அதில் பயப்படக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது தான் உங்களோட பொறுப்பு. என்னென்னா லைக் நோ யூ ஹேவ் டு கிவ் அ ஒப்பீனியன் அண்ட் சி த்ரூ தட் ஒப்பீனியன் இஸ் ரைட் ஆர் ராங்ன்றது வந்து ஆன் த ஃபீல்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ எல்லா ஒப்பீனியனும் வரும்போது தான் உங்களோட ஓப்பன் ஃபோரம் வந்து லைக் நோ மச் ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ ஒப்பீனியனே இல்லாமல் நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி வி ஷேர், வி அப்சர்வ் லாட் ஆஃப் திங்ஸ், வி கீப் திங்ஸ் வெரி சிம்பிள். எங்களோட இதுவே என்னென்னா தெரியும், நம்ம ஒரு ஏஜ் டீம், நிறைய பிளேயர்ஸ் ஒரு லிட்டில் பிட் ஏஜாக இருக்காங்க. அவங்கள எப்படி பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பாடி தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அவங்கள ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஃப்ளெமிங்கோட கான்செப்ட் ஆஃப் வெரி குட் ஃபோர்சிங் ஸ்டஃப். bowling கோச் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண சில ஆக்ஷன் பிக்ஸ் இருந்ததா லாஸ்ட் இயர்லேருந்து? எல்லா பிக்ஸும் நல்லா பண்ணாங்க. எல்லா பிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஒரு 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 ப்ரெடிக்டபிளான bowling கிடையாது. ஒரு bowling அட்டாக் வாஸ் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருந்தோ இல்லை ஒரு சைட் ஆர்மோ ஒரு ரவுண்ட் ஆர்ம் ஷார்ட் ஆசிஃப் அண்ட் லிட்டில் பிட் டால் bowler இன் இங்கிடி அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பிராவோ அண்ட் தஹீர் அண்ட் கரண் ஜடேஜா இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட்டர். இவங்களோட இந்த நியூ கமர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களோட வைடன் ஆகுது உங்களோட அந்த ஸ்ட்ரென்த். டெக்னிக்கல் கோச்சிங், பர்ஃபார்மன்ஸ் கோச்சிங், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி நிறையா விஷயங்களை வந்து அழகாக சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் என்வாயர்மெண்ட்டில் ஒரு கேம் சிச்சுவேஷனில் வந்து உங்களால் பெரிய டெக்னிக்கல் ட்வீக்ஸ் பண்ண முடியாது ஆப்வியஸாக. பட் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து உங்களை மாதிரி ஒரு bowling கோச் ஒரு மென்டரோட ஒரு இன்புட் வேலை செய்யும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள். சின்ன தவறுங்கள் பண்ணுவோம். ஒரு தப்பான ஃபீல்டு வச்சு தப்பான பால் போடுவோம். ஆன் சைடில் மோர் ஃபீல்டு வச்சுட்டு ஆஃப் சைடில் போடுவோம். நானும் போட்டிருக்கேன் ஒரு பவுன்சர் வந்து தப்பான ஃபீல்டுக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து இட் ஆட்ஸ் இன் டு மல்டிபிள் ரன்ஸ் அண்ட் மல்டிபிள் மிஸ்டேக்ஸ். பட் ஆஸ் அ கோச், ஆஸ் அ bowling mentor, it is very important to we had a field and இது மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணியிருந்தீங்க. பட் பாலோட எக்ஸிக்யூஷன் லெவல் பத்தலை. ஸோ வி கோ பேக் டு ஒர்க்கிங் ஃபேஸ் வேர் as we could have இதை ஒர்க் பண்ணலாம். இந்த எக்ஸிக்யூஷன் சரியில்லைன்னா அதை மோர் அண்ட் மோர் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். லைக் யார்க்கர், லைக் இன் T20ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பால் அந்த யார்க்கர். ஸோ அன்றைக்கி வரல, அன்றைக்கி ரிதம் இல்லை, அன்றைக்கி வந்து ரிலீஸ் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்திருக்கலாம். அன்றைக்கி வந்து நம்மளுக்கு ரன் அப்பில் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் வாட் இஸ் ஷார்ட் கம்மிங்ன்றது.
ரொம்ப நேரம் காணாம போனவர் திரும்ப கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டாரு ஆரான். ஸோ இவர் வந்து ஆன் ஃபீல்ட் கோச்சிங் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆஃப் ஃபீல்டில் பெரிய லெவல் கோச்சிங்லாமும் நிறையா பண்ணிட்டு இருக்காரு பாலா. வந்து பையனுக்கெல்லாம் கோச் பண்ணுறீங்களா? சும்மா பால் போடுறது தான். அவன் லெஃப்டில் ஆடுவான், ரைட்டில் ஆடுவான். ஒரு என்வாயர்மெண்ட்டும் நம்ம நிறையா பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் இயர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அகைன் ஒரு ரீயூனியன் மாதிரி இருக்கும்போது நிறைய ஃபேமிலிஸ், நிறைய கிட்ஸ் வந்து, ஸோ அந்த ஒரு விஷயம் எப்படி ஆன் ஃபீல்டு இதில் ஹெல்ப் பண்ணுது? சிஎஸ்கே அந்த வகையில் ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் அட்மாஸ்ஃபியர். ஐ மீன் எல்லா ஃபேமிலி மெம்பரும் இருப்பாங்க. என் ரூம்லேயே ஒரு 10 குழந்தைங்க ஆடிட்டு இருப்பாங்க. இவருக்கு யார் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க? எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். யார் எந்த ரூமில் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த காரிடோர் ஃபுல்லாக கிரிக்கெட்டு, குழந்தைங்க ஏதாவது இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் லைக் டீம் மீட்டிங் நடுவில் வந்துடுவாங்களா? டீம் மீட்டிங்லாம் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னும் அவங்களுக்குலாம் வந்து சாவி கொடுக்கல. IPL 2019 வந்து எப்படி வித்தியாசமாக அமையும்? இந்த ஆக்ஷனில் பார்த்தோம், பெருசாக எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு 2 ஆக்விசிஷன்ஸ் தான் பண்ணீங்க. மோரலஸ் த சேம் டீம். ஒரே விஷயத்தையே திரும்ப அந்த டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் சிஎஸ்கேவோட மந்த்ராவா, இல்லை வேறு மாதிரி சில சீக்ரெட் திட்டங்கள் வச்சுருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட்லாம் எதுவும் இல்லைங்க. லாஸ்ட் இயர் இஸ் ஹிஸ்ட்ரி நோ. ஒரு கிரேட் மெமரிஸ் எங்களை பொறுத்த வரைக்கும். பட் திஸ் இயர் அகெயின் இட்ஸ் அ நியூ சீசன். ஸோ தெர் இஸ் நோ வே இது வந்து லாஸ்ட் இயரோட பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் எதுவும் இந்த வருஷத்துக்கு வந்து அந்தளவுக்கு திங்க் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹவ் டன் சம்திங் லாஸ்ட் இயர் பிக். பட் இந்த வருஷத்தில் இன்னும் பெருசாக பண்ணுறது தான் உங்களோட ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேன் மென்டாலிட்டியே நான் சொல்லுவேன். பிகாஸ் it is going to be another season like how we started last season. So எல்லாரும் அதே கிரிக்கெட்டர்ஸ், அதே ஆளுங்க. ஸோ அதே குழந்தைங்க ஒரு வருஷம் வளர்ந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு வயசு வளர்ந்துருக்கோம். ஸோ டெஃபினெட்லி வில் ப்ளே ஹார்ட். சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு என்ன ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்க? அவங்க தான் வந்து இந்த ஹார்ட் பீட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டீம் ஓட கூட இருந்திருக்காங்க. ஐ மீன் I've seen as a outsider and I've seen as a CSK fraternityல இருக்கிற ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப். ஸோ போத் சைடில் நான் பார்க்கும்போது இட்ஸ் பீன் அமேசிங். அவங்களோட லாயல்ட்டி, அவங்களோட அந்த பேஷன், என்தூசியாசம், பேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபேன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஃபேன்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க டிஸ்டன்ஸ் தாண்டி வந்து மேட்சை பார்த்து, டிஸ்டன்ஸ் தாண்டி அந்த டீமோட கனெக்ட் ஆனது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ வெரி மச் டு ஆல் த சிஎஸ்கே ஃபேன்ஸ். யூ ஹவ் பீன் ஸோ அமேசிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயம் வந்து இவ்வளோ ஓப்பன் அப் பண்ணுவீங்கன்னு ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு ஷை டைப் சாஃப்ட் ஸ்போக்கன் பாய் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் பாலாஜியோட மறுபக்கம் நிறைய பார்க்க முடிஞ்சது. இது தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சி இது மாதிரி நிறைய நம்மளோட தமிழக ஹீரோஸ் இந்த ஷோவில் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ். தேங்க்யூ.